ஹலோ ஆல், வெல்கம் டு ட்ரேடிங் ரேஞ்சர். இன்னைக்கு நம்மளோட ட்ரேடிங் செஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டாடா மோட்டார்ஸ் அப்படின்னு சொல்கிற அந்த வைர ஊசி, அது உண்மையாகவே ஒரு வைர ஊசி தானா? அந்த ஸ்டாக்கை நம்ம பை பண்ணலாமா, செல் பண்ணலாமா, ஹோல்ட் பண்ணலாமா அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நான் எடுத்த டாடா மோட்டார்ஸ் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் என்ட்ரி எங்கே இருந்தது, அதுக்கு எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கொடுத்தது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இது இல்லை, வேற என்ன இந்த ட்ரைனிங் செஷனில் இருக்குது அப்படின்னா, ஒரு போனஸ் லைவ் ட்ரேடிங் செஷன். நான் இன்னைக்கு எடுத்த ஒரு லைவ் ட்ரேடை உங்களுக்கு நான் எப்படி எடுத்தேன் அதை லைவாக பண்ணி காமிக்க போகிறேன். ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த டாடா மோட்டார்ஸ் அப்படிங்கிற வைர ஊசி 1021ங்கிற ரேஞ்சை பிரேக் பண்ணிட்டு மேலே ஒரு 15% அப்சைடு போச்சுங்க. அதுக்கப்புறம் கடந்த ஒரு வாரமாக மார்க்கெட் ஒரு 15% டாடா மோட்டார்ஸில் அடி வாங்கிச்சு. இதுக்கு நிறைய யூடியூப் எக்ஸ்பர்ட்ஸும் சோ கால்டு பெய்டு மெம்பர்ஷிப் குரூப்பும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த ஸ்டாக் இதுக்கப்புறம் டவுன் ட்ரெண்ட் போகுது, யூஎஸில் ரிசெஷன் வரப்போகுது, ஜாப்பனீஸ் நிக்கி இண்டெக்ஸ் மோர் தென் 15-20% பிரேக் டவுன் ஆயிடுச்சு, என் கேரி ஃபார்வர்ட் ட்ரேட் நடந்ததுனால இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டும் அடி வாங்கும், இப்படிங்கிற மாதிரி ஒரு நிறைய கூற்றுகளை வச்சாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டாடா மோட்டார் ஸ்டாக்ஸ் இப்போ புல் பேக் மட்டும்தான் ஆயிருக்குங்க, கரெக்ஷன் கூட நடக்கலை. புல் பேக் அப்படின்னா என்னென்னா, ஒரு 15%குள்ள ஸ்டாக் கீழே வந்துட்டு திருப்பி அது ஒரு ட்ரெண்டை கண்டினியூ பண்ணி மேலே போச்சுன்னா அது புல் பேக். என்னை பொறுத்த வரைக்கும் டாடா மோட்டார்ஸ் 50 பீரியட் மூவிங் ஆவரேஜை இன்னும் பிரேக் கூட பண்ணலைங்க. அப்படி பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் இன்னும் கரெக்ஷன் மோடுக்கும் போல, டவுன் ட்ரெண்டுக்கும் போல. இந்த ஸ்டாக்ல நான் எப்பயுமே என்ன பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன்னா, இதுல எங்க பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு பார்ப்பேங்க. நான் ப்ரீவியஸ் லோலேருந்து ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் பிவாட் ஒன்று ட்ராப் பண்ணேன். என்னோட ட்ரேடிங் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு பிவாட்டை ட்ராப் பண்ணி லேட்டஸ்ட் சப்போர்ட் ஜோன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தேன். அந்த எல்லோ கலரில் ஹைலைட் பண்ண ஜோன் தான் எனக்கான லேட்டஸ்ட் சப்போர்ட் ஜோன். அந்த என்ட்ரி வரும்போது அங்கே நான் என்டர் ஆகுவேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல என்டர் ஆக மாட்டேங்க. ஏன்னா சப்போர்ட் ஜோனை திருப்பி பிரேக் அவுட் பண்ணிவிட்டு திருப்பி ஒரே ஒரு தடவை ரீடெஸ்ட் பண்ணுதா அப்படின்னு பார்ப்பேன். ரீடெஸ்ட் அப்படின்னா என்னென்னா, அந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே இடத்துல ஸ்டாக் டச் பண்ணிட்டு மேலே போகுதா அப்படின்றத நான் பார்ப்பேன். இது எந்த ஜோனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1057 அப்படிங்கிற ஜோனில் இந்த ஸ்டாக் சப்போர்ட்டை டச் பண்ணிட்டு மூவிங் ஆவரேஜை பிரேக் பண்ணிட்டு இந்த ஃபிபோனாக்கியில் 0.618 அப்படிங்கிற ரேஞ்சை டச் பண்ணிட்டு மேலே போயிருக்குங்க. இதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கை நான் எப்படி ட்ரேட் பண்ணணும்னு நினைப்பேன் அப்படின்னா, இந்த ஸ்டாக் அட்லீஸ்ட் ஒரு 14 பீரியட் மூவிங் ஆவரேஜ் கிட்ட வருதா, இல்லை இன்னொரு தடவை 50 பீரியட் மூவிங் ஆவரேஜை டச் பண்ணுதா, அந்த மாதிரி டைமில் நம்ம லாங் டேர்ம் பை பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குங்க. இந்த ஸ்டாக் இன்றைக்கும் லாங் டேர்ம் இன்வெஸ்டராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் அழகாக இந்த ஸ்டாக்கில் போய் இன்வெஸ்ட் பண்ணலாங்க, பை பண்ணலாம், தப்பே கிடையாது. ஏன்னா இன்னமும் 50 பீரியட் மூவிங் ஆவரேஜ்க்கு மேலே தான் இருக்குது. அந்த 15% ஃபுல் கரெக்ஷனையும் ஸ்டாக் கன்வெர்ட் பண்ணலை. இந்த ஸ்டாக்கில் நீங்கள் தைரியமாக ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக உள்ளே போகலாம். இதுவே ஒரு ஸ்விங் ட்ரேடர் இல்லை ஒரு ஆப்ஷன் பையர் அப்படின்னா இன்னமும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஏன்னா இன்றைக்கி தான் அந்த ஸ்டாக் ஒரு 3%க்கு மேலே போயிருக்கு. ஸோ நீங்கள் அடுத்த ஒரு சின்ன புல் பேக்குக்கு வெயிட் பண்ணி ரீஎன்டர் ஆகலாங்க. உடனே இன்றைக்கி மார்க்கெட் 4% போயிடுச்சு அப்படின்றதுக்காக இந்த ஸ்டாக்கை இன்றைக்கி நீங்கள் பை பண்ணால் அது நல்லா இருக்காதுங்க. ஆப்ஷன் பையருக்கு சொல்கிறேன். இதுவே நீங்கள் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்தால் இந்த ஸ்டாக்கில் தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். சரி, நான் இவ்வளோ சொல்கிறேனே, நான் இந்த ஸ்டாக்கில் என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் இப்போ வரைஞ்சி வச்சுருக்கேன் இந்த பிவோட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா, அந்த 1057 அப்படின்ற ரேஞ்சில் 0.618 0.5 டச் ஆகிற ஒரு பாயிண்ட்டுங்க. அதாவது இப்போ நீங்கள் சார்ட்டில் பார்க்குற இந்த இடம். ஸோ இந்த இடம் தான் கோல்டன் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருக்கு அப்படின்னா பையர்ஸ்க்கு. அதை நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணியும் காமிச்சிருக்கேன். இந்த ஸ்டாக் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, இந்த ஜோனில் வரும்போது முதல் பிரேக் அவுட் நடந்ததுங்க. முதல் பிரேக் அவுட் நடந்துட்டு இந்த ஸ்டாக் இந்த இடத்த ரீடெஸ்ட்டும் பண்ணுச்சு. ஸோ அப்படி ரீடெஸ்ட் பண்ணும்போது நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இது எனக்கு ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிங்க. ஸோ ஸ்டாக் எப்படியும் மேலே ஒரு 2%லேருந்து 3% மேலே அப்சைட் மூவ் கொடுக்குன்றது என்னோட கெஸ். அதை எப்படி நான் 2% 3% அப்படின்னு சொல்கிறேன்னா, மேலே அந்த 0.5 ரேஞ்சுக்கு மேலே 0.312 அப்படிங்கிற ஒரு சின்ன ரேஞ்ச் இருக்குங்க. அந்த சின்ன ரேஞ்ச் அந்த ஸ்டாக் டச் பண்ணும்போது என்னோட ப்ராஃபிட் டார்கெட் எப்படியும் ஒரு 3% கிட்ட இருக்கும்.
இது ஓவராலாக ஒரு நல்ல ட்ரேட் யாருக்கு அப்படின்னா அந்த 3% குயிக் ப்ராஃபிட் ஆப்ஷன்ஸில் உள்ளே போய் நான் ப்ராஃபிட் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிற ஆப்ஷன்ஸ் பையர்ஸ்க்கு இது வந்து ஒரு நல்ல ரேஞ்ச். இங்கே ஆப்ஷன் செல்லர்ஸ் எப்படி ட்ராப் ஆகிருப்பாங்க அப்படின்னா அவங்க என்ன நினைப்பாங்க, இந்த ஸ்டாக் ஆல்ரெடி ரொம்ப நாளாக டவுன் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு, இன்னமும் இந்த ஸ்டாக் டவுன் ட்ரெண்டில் தான் போகும் அப்படின்னு நினச்சி இந்த ஸ்டாக்கில் செல் பண்ணுவாங்க. ஸோ மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுன்றது நிறைய பேருக்கு தெரியும். அது டிமாண்ட் அண்ட் சப்ளை பேஸில் தான் ஒர்க் ஆகும். ஸோ மார்க்கெட் கொஞ்ச நாளாக சப்ளை ஜோனில் இருக்குது. அதாவது மார்க்கெட் வந்து செல் ஆஃப் நடந்துட்டு இருக்கு. ப்ராஃபிட் புக்கிங் நடந்தால் அது ஒரு சப்ளை ஜோன், செல் ஆஃப் நடந்தால் அது ஒரு சப்ளை ஜோன். இது எல்லாமே ஒரு சப்ளை ஜோனுங்க. இங்கே தான் நம்ம சோ கால்டு பிக் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்கிற இந்த மார்க்கெட் பார்ட்டிசிபெண்ட்ஸ்லாம் ரீட்டைல் இன்வெஸ்டர்கிட்ட இருந்து ஸ்டாக்கை எப்படா கம்மியான ப்ரைஸில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு ஜோன். அந்த இடத்துல நம்மளோட ரீட்டைல் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டாக்கை கை மாற்றி அவங்க கிட்ட கொடுத்துட்டு இதுக்கப்புறம் கீழே தான் போகுது அப்படின்ற ஒரு டிசிஷன் எடுத்துட்டு வெளியில் வந்துடுவாங்க. இந்த இடத்துல தான் அந்த ஸ்மார்ட் மணி ப்ளே பண்ண ஆரம்பிக்கும். அவங்க வந்து கம்மியான ப்ரைஸில் அந்த ஸ்டாக்கை வாங்கிட்டு ரன் பண்ணி புஷ் பண்ணி மேலே எடுத்துக்கிட்டே போவாங்க. இது ஒரு சைக்கிளுங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்பயுமே ஸ்டாக் மார்க்கெட் ராக்கெட் வேகத்தில் ஒரே பக்கம் மேலே போயிட்டே இருக்காதுங்க. அப்படி போகுதுன்னா இடிஞ்சு கொஞ்ச நேரம் கீழே வர போகுது அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்விஎன்எல் ஸ்டாக். நிறைய பேர் நான் ட்ரேடிங் பண்ணும்போதே என்கிட்ட வந்து சொன்னாங்க, நீங்கள் ஏன் ஆர்விஎன்எல் வாங்கலை அப்படின்னு சொன்னாங்க. ஆர்விஎன்எல் என் ஜோன்லேயே இல்லை. ஸ்டாக் மார்க்கெட்டில் பல்லாயிரக்கணக்கான ஸ்டாக் இருக்குது. அந்த பல்லாயிரக்கணக்கான ஸ்டாக்லேயே என்னால் ட்ரேட் பண்ண முடியாது. அந்த ஸ்டாக் உங்கள் ரேஞ்சில் இருந்தால் மட்டும் பை பண்ணணும், ரேஞ்சில் இல்லைன்னா விட்டுறணும். ஸோ இதுதான் ஒரு நல்ல டெக்னிக்காக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். மார்க்கெட்டில் டெய்லி ட்ரேடிங் பண்ணுறதை விட கொஞ்ச நேரம் சும்மா இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறது ரொம்ப நாள் கழிச்சு தான் எனக்கே தெரிய ஆரம்பிச்சதுங்க. ஸோ உங்களோட சப்போர்ட் ஜோன், ரெசிஸ்டன்ஸ் ஜோன், உங்களோட லெவலில் அந்த ஸ்டாக் உட்காரல அப்படின்னா நீங்கள் யார் சொல்கிறதையும் கேட்க வேணாம், நியூஸை ஃபாலோ பண்ண வேணாம், எதுவுமே பண்ண வேணாம். உங்களோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை வரைஞ்சி வச்சுட்டு, ட்ரெண்ட் லைனை வரைஞ்சி வச்சுட்டு, மூவிங் ஆவரேஜ்க்காக வெயிட் பண்ணி, பிவட் பாயிண்ட்டுக்காக வெயிட் பண்ணால் சிங்கம் படம் சூர்யா சொல்கிற மாதிரி காத்திருந்து கண்ணி வச்சு பிடிக்கலாம். சரி, இந்த கதையெல்லாம் போகட்டுங்க. என்னோட டாடா மோட்டார் ஸ்டாக் என்ன ஆச்சு, அந்த 3% அந்த ரேஞ்சை அடைஞ்சுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி அந்த 3% ரேஞ்சை அடைஞ்சுதுங்க. அதாவது நான் ட்ராப் பண்ணி வச்ச அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட், அந்த சப்போர்ட் ஜோன், அந்த மூவிங் ஆவரேஜ் டச்சிங் பாயிண்ட், அந்த இடத்துல நான் எடுத்த என்ட்ரி, இதெல்லாம் பண்ணி பார்த்து ஸ்டாக் மார்க்கெட் டாடா மோட்டார்ஸை அந்த ரேஞ்சுக்கு புஷ் பண்ணி கொண்டு போச்சு. இதை தான் என்னோட சார்ட்டில் நான் என்ன வரைகிறேன் அப்படின்னா பூம் அப்படின்றது வரைகிறேன். என்னென்னா இன்ட்ராடேயில் 2%க்கு மேலே ஒரு நாள் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறீங்கனாலே அது ஒரு பெரிய ப்ராஃபிட்ன்றது இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும். பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறவங்க, நிஃப்டி இண்டெக்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த ஸ்டாக் ஆப்ஷன் ஒரு புதுசாக கூட இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டாடா மோட்டார் ஸ்டாக் எனக்கு 24,000 ப்ராஃபிட் என்னன்னா இந்த ஒரே நாளில். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி பல டெக்னிக் யூஸ் பண்ணி கரெக்டான பாயிண்ட்ல என்ட்ரி எடுத்ததுனால எனக்கு இந்த ப்ராஃபிட். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா க்ரூட் ஆயிலில் நான் எடுத்த லைவ் ட்ரேட் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த க்ரூட் ஆயிலில் நான் ஏன் இந்த லைவ் ட்ரேட் இன்னைக்கு எடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு குறிப்பிட்டு இன்னைக்கு என்ன நான் பண்ணேன் அப்படின்றத காமிக்கிறதுக்காக தான். என்னோட ஸ்ட்ராட்டஜி அந்த இடத்துல ஃபிட் ஆகுதா, ஒர்க் ஆகுதா அப்படின்றத காமிக்கிறதுனால தான். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த க்ரூட் ஆயில் சார்ட்டில் 15 மினிட்ஸ் சார்ட்டை நான் எடுத்துக்கிட்டேன். யூஸ்வலாக 15 மினிட்ஸ் சார்ட் வந்து இந்த இன்ட்ராடேக்கு வந்து ஒரு சூப்பர் டைம் ஃப்ரேம்ங்க. ஸோ இந்த 15 மினிட் சார்ட் எடுத்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த 15 மினிட்ஸ் எடுத்து அந்த ஜோன் இருக்கா அப்படின்றத பார்த்தேன். ஜோன் அப்படின்னா என்னென்னா டைனமிக் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். நான் சொன்ன அதே ஜோன் தான். அந்த டைனமிக் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் அந்த ஸ்டாக் ரிவர்சல் சிக்னல் கொடுக்குதா அப்படின்றத பார்த்தேன். ரிவர்சல் சிக்னல் எப்படி கொடுக்கும் அப்படின்னா நம்ம மேலே இருக்கிற டாப் ரேஞ்சிலேருந்து கீழே இருக்க டவுன் ரேஞ்சுக்கு வந்து ஒரு பிவட் சார்ட் வரைகிறவங்க. அந்த பிவட் டேபிளில் நான் என்ன கெஸ் பண்ணேன் அப்படின்னா ஸ்டாக் வந்து ஒரு லோவர் லோவை உடைச்சிட்டு ட்ரெண்டு சேஞ்ச் ஆகி ஐயா மாற ஆரம்பிச்சதுங்க. அப்படி மாற ஆரம்பிக்கும் போது நான் ஒரு என்ட்ரி எடுத்தேன். அது எங்கே அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த சார்ட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் டவுன் ட்ரெண்ட் மாதிரி அப்படி தெரியுது. அதாவது 15 பீரியட் அந்த டைம் ஃப்ரேமில் ஒரு டவுன் ட்ரெண்ட் மாதிரி தெரியும். 15 பீரியட்னா 15 மினிட்ஸில். ஸோ இந்த சார்ட் அந்த இடத்துல ஒரு முக்கியமான சப்போர்ட் ஜோனில் இருக்குங்க. இவ்வளோ நேரம் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டாக இருந்து, டவுன் ட்ரெண்ட் அப்படின்றது என்ன சொல்கிறேன்னா இந்த ஒரு ட்ரெண்ட் லைனை நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். இந்த ட்ரெண்ட் லைனை ஸ்டாக் இது வரைக்கும் பிரேக்கே பண்ணலை. முதல் தடவை அந்த ஸ்டாக் ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிச்சு. அந்த இடத்துல நான் என்ட்ரி எடுக்கலை. ரீடெஸ்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது, அந்த இடத்துல நான் இந்த என்ட்ரி எடுத்தேன். ஸோ அந்த ரீடெஸ்ட் பண்ணும்போது இந்த என்ட்ரியை நான் பை பண்ணேன்.
பை பண்ணி என்னோட டார்கெட் என்ன வந்ததுன்னா, முதல்ல வரைஞ்சி வச்ச அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இனிஷியல் டார்கெட்டாக இருந்தது. செகண்ட் டார்கெட் வந்து நான் இப்போ ஹைலைட் பண்ணுற இடம் செகண்ட் டார்கெட். தேர்ட் டார்கெட் வந்து அதுக்கு மேலே இருக்குது. ஸோ இது எல்லாமே ஒரு ப்ராபபிலிட்டி தான். ஸ்டாக் இந்த இடத்துலேருந்து அந்த தேர்ட் டார்கெட் வரைக்கும் போகுன்றது ஒரு ப்ராபபிலிட்டி. ஃபஸ்ட்டு டார்கெட்லேயே உங்களோட ப்ராஃபிட் கிடச்சிதுன்னா வெளியில் வர்றது ரொம்ப சாமர்த்தியமான ஒரு விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட்டை ரீச் பண்ணும்போது நான் வெளியில் வரணும் அப்படின்னு நினச்சி இந்த என்ட்ரி எடுத்தேன். ஸோ இந்த என்ட்ரி எடுக்கும்போது நான் எங்கே இருக்கேன் அப்படின்றத இப்போ இந்த சார்ட்டில் காமிக்கிறேன். என்ட்ரி எடுக்கும்போது என்னோட ப்ராஃபிட் வந்து 180 ருபீஸாக இருந்ததுங்க. இந்த ப்ராஃபிட் வந்து கொஞ்ச நேரத்தில் எப்படி மாறப்போகுது அப்படின்றத பாருங்கள். ஒரு ஸ்டாக்கோ, ஒரு ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்டோ, ஒரு ஆப்ஷன்ஸோ நீங்கள் எந்த என்ட்ரி எடுத்தாலும் எடுக்கும்போது உங்கள் செட்டப் எல்லாம் பார்த்து தான் என்ட்ரி எடுத்திருப்பீங்க. அதாவது நான் சொன்னேன், இந்த மூவிங் ஆவரேஜ் டச் பண்ணி என்ட்ரி எடுத்திருப்பீங்க, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பேஸில் என்ட்ரி எடுத்திருப்பீங்க. இது எல்லாம் எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்து மட்டும்தான் நீங்கள் என்ட்ரி எடுத்திருப்பீங்க. ஆனால் இதுக்கு மேலே ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, சைக்காலஜி. நீங்கள் என்ட்ரி எடுத்த அடுத்த செகண்ட்லேருந்து ஹியூமன் சைக்காலஜி ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடும். அதாவது 180 ருபீஸ் இருந்த என் ப்ராஃபிட்டு 300 மாறும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் 300 மாறும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நான் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடலாமா, என்னோட ப்ராஃபிட்டை இதோட கட் பண்ணி அட்லீஸ்ட் லாபத்துலையாவது வெளியில் வரலாம் அப்படின்னு மனசு தோணும். ரெண்டாவது என்ன நடக்கும், 180 ருபீஸ் ப்ராஃபிட் வந்து கீழே கொஞ்சம் கொஞ்சமாக போய் -300 மாறலாம். அப்படி நடக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, ஓகே அட்லீஸ்ட் 300 ஸ்டாப் லாஸ்லையாவது வெளியில் வந்துடலாம் அப்படின்றத மனசு சொல்லும். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இன்ட்யூஷன். உங்கள் இன்ட்யூஷன் என்ன சொல்லுன்றது தான் ரொம்ப முக்கியம். அது என்ன சொல்லும் அப்படின்னா, நீங்கள் ஒரு டார்கெட்டை செட் பண்ணி வச்சுட்டீங்க, ஸ்டாப் லாஸ் ஜோனையும் கீழே செட் பண்ணி வச்சுட்டீங்க. அப்படி வைக்கும்போது அந்த ஜோனை ஹிட் பண்ணாத வரைக்கும் நீங்கள் சேஃப். அந்த ஜோனை ஹிட் பண்ணிருச்சு, ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆயிருச்சு அப்படின்னா அது ஒரு லேர்னிங். மேலே ப்ராஃபிட் ஜோன் டச் பண்ணலை, கொஞ்சம் கிட்ட போயிட்டு கீழே வருது, அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஹா ரெண்டாவது தடவை கீழே வந்துருச்சு, நான் இந்த இடத்துல ப்ராஃபிட் அட்லீஸ்ட் புக்காவது பண்ணியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி மனசு சொல்லும். ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்றத உங்ககிட்ட சொல்கிறேன். இதெல்லாம் நடக்கும்போது நான் இந்த செஷனை ரெக்கார்ட் பண்ணேன். அதாவது 180 ருபீஸாக இருக்கும்போதும் அந்த செஷனை ரெக்கார்ட் பண்ணேன், அது மைனஸில் கீழே போகும்போதும் அது ரெக்கார்டிங்கில் இருக்குது. இது எல்லாமே லைவ் ரெக்கார்டிங். ஸோ மேலே நான் எவ்வளோ தூரம் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, அந்த ப்ளூ கலர் லைன் தாங்க என்னோடய ஜோன். அந்த ப்ளூ கலர் லைன் வரும்போது ஃபிபோனாக்கியில் 0.38 அப்படிங்கிற ரேஞ்ச், அதுக்கு மேலே 0.5 ரேஞ்சு கண்டிப்பாக அந்த ஸ்டாக் டச் பண்ணும். அப்படி டச் பண்ணிட்டு தான் கீழே இறங்குனா, ஏன்னா இது டவுன் ட்ரெண்டில் இருக்க ஸ்டாக். இப்போ தான் ட்ரெண்டு சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ கோயிங் அகைன்ஸ்ட் ட்ரெண்ட் வந்து க்ரைம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் ட்ரெண்டுக்கு அது ஆப்போசிட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு லாஸ் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது. இருந்தாலும் நான் இந்த ஸ்டாக் என்ட்ரி எடுத்தேன். ஏன் அப்படின்னா, இது அந்த ரேஞ்ச் வரைக்கும் போகும். அதுதான் ஹியூமன் சைக்காலஜி, அதுதான் பிவட் டேபிள். ஸோ இதெல்லாம் வரையும் போது இந்த இடத்துல தான் முக்கியமான ஜோன் அப்படின்ற அந்த இன்ஸ்டியூஷனோ ஒரு முக்கியமான செல்லர்ஸோ வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க செல் பண்ணுறதுக்காக. ஏன்னா அதான் நல்ல ரேஞ்ச். நான் அந்த ரேஞ்ச் வரைக்கும் வெயிட் பண்ணேன். கண்டிப்பாக இந்த ஃபியூச்சர்ஸ் க்ரூட் ஆயில் அது வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் தான் ரிவர்ஸ் அடிச்சு. நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைமில் நான் எடுத்த பைக்கும் கீழே போயிருச்சு அந்த க்ரூட் ஆயில் என்ட்ரி ப்ரைஸ். ஆனால் நான் ப்ராஃபிட் புக் பண்ணேன். எவ்வளோ ப்ராஃபிட் அப்படின்னா 600 ருபீஸ். ஒரு சின்ன ட்ரைனிங் செஷனுக்காக நான் எடுத்த அந்த 600 ருபீஸ் பெரிய ப்ராஃபிட் இல்லைனாலும் மனசளவில் இது ஒரு பெரிய ப்ராஃபிட். ஏன்னா இதை லைவாக ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நிறைய தடவை என்ட்ரி எடுத்துகிட்டு போஸ்ட் பண்ணும்போது நிறைய பேரால் புரிஞ்சிக்க முடியாது, ஏன் என்ட்ரி எடுத்தேன், ஏன் எக்ஸிட் ஆகிறேன், ஏன் இவ்வளோ ப்ராஃபிட்டை மட்டுமே காமிக்கிறவங்களோட மத்தியில் நம்ம லைவ் என்ட்ரி எடுத்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணி காமிக்கிறோம். ஸோ காமிக்கும்போது உங்களுக்கும் தெரியுது, ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். நீங்கள் எல்லாருமே என்னோடய வீடியோஸ், வரப்போகிற வீடியோஸில் நிறைய ட்ரேடிங் டெக்னிக்ஸ், டிப்ஸ், மெத்தட்ஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ண போகிறேன். பாருங்கள், பார்த்து நீங்கள் இதே மாதிரி என்ட்ரி எடுக்க ட்ரை பண்ணுங்கள். உங்கள் கொஷின்ஸை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். எப்பயுமே நான் ரீச்சபிளாக இருப்பேன். உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ரிப்ளையும் பண்ணுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட் ஸோ ஃபார். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.